குட் டே. அப்புறம் எதுக்கு மைக்கு? அப்புறம் எதுக்கு மைக்குன்னு? உங்கள் மைக்கு பிரச்சனைன்னு சொல்லுங்கள். நான் என்ன மேடை பிரச்சாரமாக பண்ணுறேன் சத்தமாக பேசுகிறதுக்கு? குட் டே திரைப்படம். இந்த திரைப்படத்தை பார்த்துட்டு இப்போ தான் வந்திருக்கேன். நான் விடுகிற எல்லா நாளுமே நல்ல நாள் தான். அதை கெட்ட நாளாக மாற்றுவதும் நல்ல நாளாக அமைத்து கொள்வதும் அந்தந்த மனிதர்களுடைய கையில் தான் இருக்குது. சூரியன் இந்த பூமியில் உதிக்கும் பொழுது அது இவருக்கு இன்னாருக்குன்னு உதிக்கிறது இல்லை, மறையும் போதும் இன்னாருக்காக மறைகிறதில்லை. அது அதனுடைய கடமையை செய்யுது. இங்கே மனிதர்களில் நிறைய பிறப்புகளில் ஏற்றத்தாழ்வு இருக்குது, வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வு இருக்குது. ஆனால் இருந்தாலுமே எல்லாருக்குமே வாழ்க்கை என்பது சமமானது தான். பிறப்புலையும் இறப்புலையும் எந்த மாறுபாடும் கிடையாது. பிறக்கும்போது ஒரு குழந்தைக்கு தெரியாது நம்ம பணக்கார குழந்தைன்னு. இறந்ததுக்கு பின்னாடி ஒரு மனிதனுக்கு தெரியாது நான் என்னவோ வாழ்ந்தோம்னு. அதில் எல்லா மனிதர்களுக்குமான வாழ்க்கை இருக்குது. அதில் நம்ம பொதுவாக திரைப்படங்களில் எளிய மனிதர்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அல்லது சொல்லப்படாத மனிதர்களுடைய வாழ்க்கும் பொழுது நமக்கு ஒரு இனம் புரியாத காதல் ஏற்படும். அப்படி ஒரு காதல் தான் இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு ஏற்பட்டிருக்கு. நிறைய ப்ராப்ளங்களும் இந்த படம் பார்த்துட்டு, ஆனால் தேட்டர் கிடைக்க பார்க்குறோம்னா நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி. இது சந்தை. இந்த சந்தையில் நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. இது சந்தையில் யார் அதிகமாக மார்க்கெட்டிங் பண்ணுறாங்களோ, யார் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ எப்பயுமே அவங்களுக்கு தான் வேல்யூ இருக்கும். நல்ல திரைப்படங்களுக்கும் பார்வையாளருக்கும் தடையே கிடையாது. எப்பொழுதுமே இந்த வேலைநாளைக்கு டெலிவிஷன்லேயோ ஓடிடிலேயோ வரும் பொழுது கண்டிப்பாக போய் சேரும். எல்லா நல்ல படங்களும் பார்வையாளன் அப்படி தான் போய் சேர்ந்துருக்கு. இனிமேலும் அப்படி தான் சேரும். இது இப்போ இல்லை, எல்லா காலகட்டத்திலையும் இந்த பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்குது. சின்ன படங்கள் ஓடலை அல்லது சின்ன படங்களுக்கு தேட்டர் கிடைக்கலன்னு சொன்னால் இன்றைக்கி தியேட்டர்கள் எல்லாமே மல்டிப்ளெக்ஸாக மாறி இருக்கு. அவங்க சிங்கிள் ஸ்க்ரீன் குறைஞ்சிருச்சு. மல்டிப்ளெக்ஸில் ஒரு 300 சீட்டு இருக்கக்கூடிய ஒரு திரையரங்குக்குள்ளே அவங்க எதிர்பார்க்குற ஒரு விஷயம் அந்த ரெவன்யூ வரலைன்னா அந்த படங்களை போடுறதில்லை. அதை நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. நீங்கள் ஏன் என் படத்தை போடலைன்னு நம்ம போய் கேட்கவே முடியாது. அது அவன் முதலீடு செய்து உருவாக்கி இருக்கிற திரையரங்கு. அவர் செஞ்சிருக்க முதலீட்டுக்கு சரியான வட்டி விகிதத்தில் லாபம் வருதான்னு தான் ஒருத்தர் பார்ப்பாரே தவிர நான் நல்ல படத்தை ஓட்டணும் அப்படின்றது அவருக்கு கணக்கு கிடையாது. நான் போட்ட முதலீடுக்கு எனக்கு காசு வருதா, அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷனுக்கு பணம் வருதான்னு தான் பார்ப்பாரு. நீங்கள் ஏன் இதை போடலை அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கவே முடியாது. இந்த சினிமா கம்ப்ளீட் நம்மளுடைய ரிஸ்க். சின்ன படங்கள் என் படத்தையும் சேர்த்து தான் சொல்கிறேன், எல்லா படத்தையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஒன்றுமே செய்ய முடியாது. இதை யாரும் சரி பண்ண முடியாது. இதை யாராவது சரி பண்ண முடியும்னு சொன்னாங்கன்னா அது மிகப்பெரிய பொய். முதல்ல அதை நம்பணும். இதை யாராலையும் சரி பண்ண முடியாது. இது சந்தையில் இருக்கக்கூடிய பிரச்சனை. இது நீங்கள் ஒரு காலகட்டத்தில் காய்கறிகள் வீட்டு வாசலில் கூவி கூவி விற்றுக்கிட்டு வந்தாங்க, பார்த்துருப்பீங்க நீங்கள், ஒரு தள்ளு வண்டியில். அந்த காய்கறி வியாபாரத்தை இன்றைக்கி கார்ப்பரேட் கம்பெனி ஷோரூம் போட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது அதே காய்கறியை நீங்கள் வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஆன்லைனில் போட்டுட்டு வீட்டுக்கு கொண்டு வந்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்கள் வீட்டில் உட்காந்து பர்ச்சேஸ் பண்ணுவீங்களா, தள்ளு வண்டி எப்போ வருதுன்னு உட்காந்துருப்பீங்களா? அதுக்கும் ஒரு சில ஆட்கள் இருக்காங்க சார். இப்போ காய்கறி இவங்க வந்தால் குவாலிட்டியாக இருக்கும். நான் கேட்குறது உங்களை, நீங்கள் யாருக்காக காத்திருப்பீங்க? நான் எப்பவுமே வீட்டாண்ட தள்ளு வண்டியில் தான் தரோம். நீங்கள் ஒரு ஆள் வாங்குவீங்க, எங்கள் வீட்டுக்கிட்ட தள்ளு வண்டியே வரலன்னா நாங்கள் என்ன செய்கிறது? போட் கேப்பில் தள்ளு வண்டி போகாதுல, போயஸ் கார்டனுக்குள்ளே போகாதுல தள்ளு வண்டி போகுமா? உள்ளே அலோவ் பண்ணுறாங்களா? அப்போ அவங்க எங்கே வாங்குறாங்க காய்கறி? சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குறாங்களா, ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க? அவ்வளோதான். அதுதான் சினிமா. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.